பாத். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹனுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹ தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை ஃபர்தான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்து நல்லருள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற பிரயாணங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாதுகாப்பானதாக ஆக்கி தந்தருள்வானாக. காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் கலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், நம்முடைய அடியார்களில் குறைவானவர்களே நன்றியுடையவர்களாக இருக்கிறார்கள், அதாவது பெரும்பான்மையான அடியார்கள் நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அடிக்கோடிட்டு ஒரு இறைவசனத்தில் பேசுகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு நிறைய நியமத்துகளை தந்திருந்தாலும் கூட அடியார்களிடத்தில் அது சம்பந்தப்பட்ட நிலை எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, ஒன்று நியமத்துக்களை உணராதவர்களாக இருக்கிறார்கள், அல்லது அந்த நியமத்துக்களை உணர்ந்திருந்தார்கள் என்று சொன்னால் அது என்னுடைய சுயமுயற்சியால் வந்தது என்கிற அடிப்படையில் அது சார்ந்து அல்லாஹ்விற்கு நன்றி இல்லாத மக்களாக இருக்கிறார்கள் என்று 2 விதமாக இமாம்கள் அடியார்களுடைய நிலையை பிரித்துக் கொள்ளுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்கள் குறித்து பேசுகிற பொழுது அவர்களுக்கு நாம் எப்படியெல்லாம் நியமத்துக்களை கொடுத்திருந்தோம், அருள் வளங்களை கொடுத்திருந்தோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக எப்படி வரலாறுகளை பெரும்பாலும் முடிக்கிறான் என்று சொன்னால், அவர்களுக்கு நாம் அவ்வளவு நியமத்துக்கள் செய்திருந்தும் கூட அவர்கள் நம்முடைய விஷயத்தில் நன்றி இல்லாமல் சென்று நடந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார். சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹுக்கு நன்றியோடு இருங்கள் என்பதுதான் நோக்கம். பொதுவாக மனிதர்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் ஏதாவது உதவிகள் கைமாறுகள் செய்து கொண்டார்கள் என்று சொன்னால் மனிதர்களுக்கு மனிதர்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனிதனுக்கு அதிகமாக உபகாரம் செய்கிற பொழுது, அதிகமான நியமத்தை கொடுக்கிற பொழுது எந்த அளவிற்கு அதிகமாக அவர் நியமத்துகளை பெற்றுக் கொள்ளுகிறாரோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வை விட்டும் அவர் தூரமாகி விடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் அதிகமாக கொடுக்க என்ன ஆகும் சொல்லி சொன்னா, வசதிகளும் வாய்ப்புகளும் ஆட்சியும் அதிகாரமும் பொறுப்பும் பதவியும் கையில் கிடைக்கிற பொழுது அவற்றினுடைய சுமையின் காரணமாக மக்கள் இபாதத்தை விட்டு தூரமாக சென்று விடுகிறார்கள். ஆனா அசல்ல எப்படி இருக்கணும்? நியமத்துக்கள் அதிகமாக, வசதி வாய்ப்புகள் கூட கூட இபாதத்தினுடைய தேட்டம் அதிகமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல 2 மனிதர்களுடைய விஷயத்தை நமக்கு உதாரணமாக கூறுகிறான். அந்த 2 நபர்கள் யார் என்று சொன்னால், ஒன்று ஃபிரௌன், இன்னொன்று நம்ரூத். இருவருக்குமே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆட்சியை கொடுத்தான், அதிகாரத்தை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான், நீண்ட ஆயுளை கொடுத்தான். எல்லா விஷயங்களையும் அவர்கள் பெற்றிருந்தும் கூட அவர்கள் நன்றி மறந்தவர்களாக, அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்று திருமறையில் அல்லாஹ் பேசுகிறான். ஃபிரௌனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான். கடைசியில ஃபிரௌன் எப்படி நடந்து கொண்டான்? அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உயர்வான ஒரு கடவுள், நான் தான் அல்லாஹ், நான் தான் ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அதே போல நம்ரூதுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க். இறைவனுடைய விஷயத்துல என்னுடைய நபியிடத்தில் சண்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதரை நீங்கள் பார்க்கவில்லையா? அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க், அந்த நம்ரூதுக்கு நாம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த நம்ரூத் என்ன செய்தான்? கடைசியில நம்ரூதுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் நடந்த அந்த பேச்சுவார்த்தையை அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லுவான். இது கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் நம்ரூதிடத்திலே சொல்லுவார்கள், இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன்தான் உயிர்ப்பிக்கிறான்,
அவன்தான் மரணிக்க செய்கிறான், எனவே நீ அவனை கொண்டு ஈமான் கொள் என்று சொன்ன பொழுது நம்ருது சொன்னான், நானும் இறைவன் தான், நானும் இறந்தவர்களை ஹயாத்தாக்குவேன், ஹயாத்தாக இருப்பவர்களுக்கு மரணத்தை கொடுப்பேன் என்று சொல்லி மரண தண்டனை உறுதி செய்யப்பட்ட மரணத்தின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை சுதந்திரமாக விட்டு விடுவான், நல்லா இருக்கிற ஒருவனை கூப்பிட்டு அறுத்து விடுவான், கொலை செய்து விடுவான், செஞ்சுட்டு சொல்வான் நானும் உயிர்ப்பிக்கிறேன், நானும் மரணிக்க செய்கிறேன், நானும் கடவுள் என்று விதண்டாவாதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே பேசினான் என்று குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வரலாறை பதிவு செய்கிறான். ஒட்டுமொத்தமாக மேலே சொன்ன ஆயத்தும் ஹதீஸும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்பது நமக்கு எவ்வளவு நியமத்துகள் அதிகமாக கிடைத்து கொண்டிருக்கிறதோ அந்த அளவிற்கு அதிகமாக நாம் அல்லாஹ்வின் பால் நெருங்கி செல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த நியமத்தை மிக விரைவாக அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்வான். அந்த மாதிரி நிறைய நபர்களை துன்யாவில் நாம் பார்க்கலாம். அவர்களிடத்தில் செல்வம் இருக்கும், ஆட்சி இருக்கும், அதிகாரம் இருக்கும், ஆனால் மன நிம்மதி என்கிற விஷயத்தை அல்லாஹ் அவர்களிடத்திலிருந்து எடுத்து விடுவான். அவர்கள் அவ்வளவு நியமத்துக்களை அடைந்திருந்தும் கூட அதை சுவைக்க தெரியாதவர்களாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் நிறைய காசுவரங்களை கொடுத்திருப்பான். 4 தலைமுறை எந்த வேலையும் செய்யாமல் சாப்பிட்டாலும் கூட தீராத சொத்துக்கள் அவர்களிடத்தில் இருக்கும். படுத்தால் நிம்மதியான உறக்கம் இருக்காது, நினைத்தவற்றை எளிதாக சாப்பிட்டு விட முடியாது, நினைத்த இடங்களுக்கு சென்று வர முடியாது. அந்த மாதிரி அருள்கொடைகள் அனைத்தையும் கொடுத்து விட்டு அனுபவிப்பதற்கான காரணிகளை அல்லாஹ் அவர்களிடத்திலிருந்து எடுத்து விடுவான். இதையும் நாம் யதார்த்த வாழ்க்கையில் பார்க்கத்தான் செய்கிறோம். எனவேதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் என்ன நேமத்தை அடைந்திருக்கிறீர்களோ அவற்றை பாருங்கள், அதை உணருங்கள், அதற்கு அல்லாஹ்விடத்து நன்றி செலுத்துங்கள். அப்படி செய்கிற பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த நியமத்துக்களை அதிகப்படுத்துவான். அதற்கான பலாபலன்கள் நமக்கு நிறைய கிடைக்கத்தான் செய்யும். நிச்சயமாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதன் மூலம் நமக்கு எந்த விதத்திலேயும் நஷ்டங்கள் ஏற்படாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உலகில் வாழக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருள்கொடைகளை நியமத்துக்களை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய நல்ல மக்களாய் நம் அனைவரையும் ஆட்சியை நல்ல அருள் புரிவானாக.